ஹாய், ஃப்ரைடே டின்னருக்கு சீஸ் ஸ்டஃப்ட் கார்லிக் பிரெட் தான் பண்ணேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். தேவையான பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி துருவி சேர்க்கணும். அப்புறம் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். ஆரிகானோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். பட் நான் சாராக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல. இது மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிடணும். ப்ரெட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சீஸ் வச்சுட்டு அப்புறம் அதை கவர் பண்ணிக்கணும். ஒரு தவாவில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண வச்ச இந்த ப்ரெட்டை வந்து போட்டுட்டு 2 பக்கம் டாஸ் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த ஸ்ப்ரெட் வந்து அப்ளை பண்ணணும். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் வந்து சீஸ் ஸ்டஃப்ட் கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இந்த கார்லிக் பிரெட் வந்து நான் பண்ணியிருக்கேன், பட் ரெசிப்பியாக போடலை. அப்படியே வாட்டர்மெலான் ஜூஸ் கொஞ்சம் போட்டு அதையும் வச்சுட்டு நாங்கள் சீஸ் ஸ்டஃப்ட் கார்லிக் பிரெட் வச்சுட்டு எங்களோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.